வணக்கம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுனா அது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. அதுக்குள்ள மக்களோட நம்பிக்கை, அவங்களோட தேவைகள், சில சமயம் ஏமாற்றங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க, இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற ராசிபுரம் தொகுதிக்குள்ள போய் அங்க ஒரு தேர்தலோட வெற்றி தோல்வியை எது தீர்மானிக்குதுன்னு ஆழமா அலசி ஆராயலாம். ராசிபுரம், ஆமாங்க. இந்த பேரை கேட்ட உடனேயே நம்ம மனசுக்கு வர்றது ரெண்டு விஷயம்தான். ஒன்னு பளபளக்கிற பட்டு, இன்னொன்னு செழிப்பான விவசாய நிலம். இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை இந்த தறியோடையும் இந்த மண்ணோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுதான் இந்த தொகுதியோட ஆன்மானே சொல்லலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, பட்டும் விவசாயமும் மட்டுமே ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை முடிவு பண்ணிடுமா? இல்லையே. அப்போ வாக்காளர்களோட மனசுல உண்மையிலே என்னதான் ஓடிட்டு இருக்கு? வாங்க, இந்த புதிருக்கு விடைய நாம சேர்ந்து தேடலாம். சரி, ஒரு தொகுதியோட கதைய புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அங்க இருக்கிற மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராசிபுரத்தோட இதயம் அங்க வாழ்ற மக்கள் தான். இந்த சார்ட்டை பாருங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு அப்பட்டமா சொல்லுது. ராசிபுரம் அடிப்படையில ஒரு கிராமப்புற தொகுதி. அதாவது 10க்கு 6 பேர் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விவசாயம், கிராமங்களோட வளர்ச்சி, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இங்க அரசியலோட போக்கையே தீர்மானிக்குது. இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் ரெண்டு தூணை நம்பிதான் இருக்கு. ஒன்னு அவங்கள வாழ வைக்கிற விவசாயம், இன்னொன்னு அவங்களுக்கு உலக அளவுல பேர் வாங்கி தந்த பட்டு நெசவு தொழில். இந்த ரெண்டு தான் அவங்களோட வாழ்க்கைய நிலத்தோடையும் அவங்க கலையோடையும் இணைக்குது. ஓகே, மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அவங்களோட அரசியல் தேர்வு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அது இந்த தொகுதியோட அரசியல் வரலாற்றுல ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்களேன், தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் ஒன்னொன்னு சளைச்சதில்லன்னு மல்லு கட்டியிருக்காங்க. வாக்குகளோட எண்ணிக்கையை பார்க்கும்போதே தெரியுது போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருந்திருக்குன்னு. ரெண்டு பேருக்கு இடையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல. 1, 9, 5, 2 வெறும் 1952 வாக்குகள். ஆமாங்க, இந்த சின்ன நம்பருக்குள்ள ஒரு முழு தொகுதியோட தீர்ப்பே அடங்கியிருக்கு. இது ஜெயிச்சவரோட வெற்றி எவ்வளோ ஒரு மெல்லிய நூலிழையில தொங்கிட்டு இருக்குன்னு காட்டுது. ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளோ முக்கியம்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. ஏன் போட்டி இவ்ளோ கடுமையா இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட திட்டங்கள், அதோட பலம். இன்னொரு பக்கம் வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் பலம். இந்த ரெண்டு பெரிய சக்திகளும் நேருக்கு நேரா மோதினதால தான் முடிவு கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கு சாதகம்னு சொல்ல முடியாம இருந்துச்சு. இவ்ளோ குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? மக்களோட மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? வாங்க, இப்ப மக்களோட குறைகளை நாம நேரடியாவே கேட்கலாம். இதுதான் ராசிபுரம் மக்களோட மனக்குமுறல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோடும் தண்ணி திட்டமும் திரும்ப திரும்ப அறிவிக்கிறாங்க, ஆனா வேலை ரொம்ப மெதுவா நடக்குது. இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதாவது தண்ணி பத்தல, கிராமத்து ரோடெல்லாம் ரொம்ப மோசம், படிச்ச பசங்களுக்கு சரியா வேலை இல்ல, சில அரசாங்க நலத்திட்டங்கள் கூட சரியா வந்து சேரல. இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான கவலைகளா இருந்திருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாட்டா நம்ம கவனிக்கணும். அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் நிறைய பேருக்கு போய் சேருது, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவங்க டெய்லி நடக்கிற ரோடு, குடிக்க வர்ற தண்ணி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்ல தான் பிரச்சனை இருக்கு. இதுதான் நிர்வாகம் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இடைவெளி. சரி, பிரச்சனைகளை சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு தீர்வு என்ன? மக்களோட நம்பிக்கையை திரும்ப சம்பாதிக்கணும்னா ஒரு தெளிவான திட்டம் வேணும் இல்லையா? அப்படி ஒரு திட்டத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பேரு சதுர்முக உத்தி, அதாவது 4 முகம் கொண்ட ஒரு திட்டம். இது பிரச்சனைகளை 4 முக்கியமான பிரிவா பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு கொடுக்குது. உடனடி தேவைகளுக்கு ஆக்ரோஷமான நடவடிக்கை, ஏற்கனவே நடக்கிற நல்ல திட்டங்களுக்கு நிலைத்தன்மை, எதிர்கால வளர்ச்சிக்கு புதுமை, அப்புறம் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு. இங்கதான் வெறும் வார்த்தைகள் செயலா மாறுது. சும்மா வாக்குறுதி கொடுக்கல. பாருங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டு இருக்குன்னு. குடிநீருக்கு 40 கோடி, ரோடுகளுக்கு 30 கோடி, வேலைவாய்ப்பு உருமாக்க 25 கோடி. இது வெறும் பேச்சில்ல, இது எண்களால் பேசும் ஒரு தெளிவான செயல் திட்டம். அப்போ ராசிபுரத்தோட இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? வெறும் உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் பண்றதை விட மக்களோட தேவைகளை டேட்டாவை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி திட்டங்களை உருவாக்குறது ஒரு நல்ல வழி இல்லையா? ஒருவேளை தரவுகளால் இயக்கப்படும் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் தான் அரசியலோட எதிர்காலமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.